இந்த கும்பாபிஷேகத்துக்கு பெரியவா அவசியம் வரணும் அப்படின்னு பிடி ராஜன் அப்படின்னு பெரிய பக்தர், அந்த பிடி ராஜன் தலைமையில் தான் ஒரு கமிட்டி நிர்மாணம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 50 லட்சம் ரூபாய் செலவில் ரொம்ப விமரிசையாக கும்பாபிஷேகம் பண்ணினா. இந்த பிடி ராஜன் ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்சியோட தலைவர். இருந்தாலும் பெரியவாள்கிட்ட அபாரமான பக்தி. முதல்லவே சொல்லியிருக்கோம், யாராக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட பிரியம் இருக்கும், பெரியவாளுக்கும் அவள்கிட்ட பிரியம் இருக்கும், அவளுக்கும் பெரியவாளோட அந்த அன்புனாலே கட்டுப்பட்டு அவளும் பெரியவாள்கிட்ட பக்தியாக இருப்பா அப்படின்னு. இந்த பிடி ராஜன் பெரியவாளை ரொம்ப சாட்சாத் மீனாட்சி அப்படின்னே சொல்லியிருக்க. நீ தான் மீனாட்சி, பெரியவா தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல பெரியவா அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துண்டா. அதில் ரொம்ப அபூர்வமான கும்பாபிஷேகம். 14 கோபுரம். மதுரை கோவிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான கோவில். 14 கோபுரங்களுக்கும் ஒரே சமயத்தில் கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட 200 சிவாச்சாரியர்கள், 100க்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள், ஓதுவார்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள். இப்படிலாம் இருக்க பல யாக குண்டங்கள்லாம் பட்டு ரொம்ப விமரிசையாக நடந்தது. இந்த கும்பாபிஷேக தரிசனத்தை பெரியவா பண்ணிட்டு வரா. எக்கச்சக்கமான கூட்டம்.